அடுத்த கேட்டகரி ஆஃப் அவார்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு இந்தியன் சினிமாவோட ஒன் ஆஃப் த லெஜெண்டரி ஃபிலிம் மேக்கர் பாரதி ராஜா சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாரதி ராஜா சார், அவார்ட்ஸ் எது யாருக்கு அப்படின்றதுக்கு முன்னாடி உங்களோட 16 வயதினிலே 62.5 வாங்கினது தான் 90 வருட விகரனின் வரலாற்றில் அதிக மதிப்பெண் இதுவரைக்கும் இந்த ரெக்கார்டை எந்த படமும் பீட் பண்ணுமானும் தெரியாது. பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் 2016 அந்த டிவியில். சிறந்த இசையமைப்பாளர் 2016. ஏ சண்டக்காரா குண்டு முழியில 2 உயிரை தேடி பாயுது குத்து சண்டை இத்தோட நீ பாட்டு போதும். சந்தோஷ் நாராயணன் இறுதிச் சுற்று மற்றும் கபாலி. சந்தோஷ் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சந்தோஷ் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சென்ற வருடம் பல படங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட படத்துக்கு இசையமைப்புங்கிறது லாஸ்ட் ஒரு 15 வருஷத்தில் ஏஆர் ரஹ்மான் சார் தவிர்த்து நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. உங்களுக்கு கிடைச்சது அந்த வாய்ப்பு எப்படிப்பட்ட ஒரு அனுபவமாக இருந்தது? அதோட போதும், அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பெருமிதமும் ஒரு பெரிய சந்தோஷம் இருந்தது. ரஞ்சித்துக்கு ரொம்ப நன்றி. ரஞ்சித் இல்லாமல் இந்த வாய்ப்பு கண்டிப்பாக கிடச்சிருக்காது. கபாலி ஒர்க் பண்ணுற அந்த டைம் எப்போவுமே எனக்கு ரொம்ப ஒரு மெமரபுளான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதெல்லாம் சொல்லலாம் முடியாதுங்க. செம்ம சந்தோஷம். நீ இவ்வளோ பேசுனதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நார்மலாக தேங்க்யூவோட போயிடுவீங்க. தேங்க்யூ சந்தோஷ். ஆல் தி பெஸ்ட் ஃபார் மெனி மோர் அவார்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பெஸ்ட் டீமுக்கான அவார்ட். தோனி ஒண்டி நல்லா விளையாடினா கண்டிப்பாக இந்தியா ஜெயிச்சிருக்க முடியாது. தோனி தலைமையில் ஒரு டீம் நல்லா விளையாடினால வேர்ல்டு நம்பர் 1. அந்த வகையில் சிறந்த க்ரூக்கான அவார்டை 2016 வருஷத்துக்கு கொடுக்கறதுக்கு ஐஸ்வர்யா தனுஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Best team for this year goes to இறுதி சுற்று. டீம் இறுதி சுற்று கிட்டத்தட்ட 83 பேர் இருக்கீங்க. டைரக்டர் தலைமையில் மாதவன் அவர்களையும் ப்ரொடியூசர் சசிகாந்த் அவர்களையும் அங்கே இருக்கிற ஐபை யோயோ டூட்ஸ் எல்லாரையும் மேடைக்கு அழைக்கிறோம். படத்தோட வெற்றிக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு இங்கே பார்க்கும்போது தெரியுது. அவ்வளோ ஹார்ட் ஒர்க். டைரக்டர் சுதா, இது எப்படி சாத்தியமாச்சு இறுதி சுற்றின் வெற்றி? My journey has been for more than 17 வருஷம் 20 வருஷம் அப்படி வெவ்வேறு கெப்பாசிட்டிஸில் I've worked in this film industry and finally to get this award is like fantastic. நிஜமாக நான் சொல்கிறேன், மேடி இல்லைன்னா இந்த படம் இல்லை. நிறைய வாட்டி லைக் அட்லீஸ்ட் ஒரு ஐ திங்க் 10 ப்ரொடியூசர்ஸ் மாறினாங்க. ஒவ்வொரு தடவையும் நான் சொல்வேன், மேடி நான் வேணா உனக்கு இந்த கதையை கொடுத்துட்றேன், நீ வேற யாராவது ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைரக்டரோட நீ பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்வேன். பட் he never gave up. He said, if I do this film, I'll do it only with you. For that, thank you. He's my bud for life. Okay. Thank you. Thank you, Sudha and Maddie. சில வார்த்தைகள். மிக நன்றி பாலாஜி. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த அழகான பெண் பார்க்கறதுக்கு மட்டும்தான் பெண்ணு. ஆனால் ஆக்சுவலி ஜல்லிக்கட்டில் அந்த காளை மாடு மாதிரி விட்டுறலாம் அவங்கள. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் டைரக்டர்ஸ் ஐவ் எவர் ஒர்க்ட் வித். இட்ஸ் ஜஸ்ட்
நான் வந்து ஒரு விஷயம் மனசால சொல்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இங்கே இருக்காரு, கமல் சார் இருந்தார் ஸ்டேஜில். அவங்க 2 பேரும் பார்த்து இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ சாதிச்சதுக்கப்புறம் கூட ஒருத்தர் பணிவா ரஜினி சார் வந்து அவங்க 2 பேரும் நடுவில் நிற்கிறதுக்கு வெக்கப்பட்டு இல்லை வைரமுத்து சார் நடுவில் நிற்க வச்சு அந்த ஹியூமிலிட்டியோடு அவர் இருக்கும்போது இதெல்லாம் சாதிக்கிறதுக்கு எவ்வளவோ வருஷம் ஆகுங்க. அதனால அந்த அந்த ஒரு ஹியூமிலிட்டி என்னால் இப்போவே தாங்கிக்க முடியல. ரஜினி சார் யூஆர் எக்ஸாம்பிள் டு ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆனர். உங்களுக்குலாம் வருஷம் ஆகும், எனக்கு 3 யுகம் ஆகும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் டீம். இறுதி சுற்று இதே மாதிரி ஒரு 85 படம் உங்ககிட்ட இந்த எதிர்பார்க்குறோம். மிக்க நன்றி. தேங்க்யூ ஐஸ்வர்யா. அண்ட் முக்கியமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், இன்னைக்கு நாளோட பெர்ஃபார்மன்ஸ். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இளைய தளபதி விஜய் அவர்கள் முன்னாடி ரொம்ப ரொம்ப அன்போட பெர்ஃபார்ம் பண்றதுக்கு லெட்ஸ் வெல்கம் லாரன்ஸ் மாஸ்டர். Now let's listen to the rhythm of Chennai. வாங்கி மாட்டுமா கையா முட்டா எத்தலே கவுந்தாச்சி 10 கடா முனி வரண்டா சுண்டி விட்டா கல்லடா பரல முட்டா கல்லடா சாத்திகனி 10 கடா முனி வரண்டா போதா காடி கோசுமா போது கோசுமா கிட்டனல புட்டுமா போட்டோ வாங்கி மாட்டுமா. Counting stars. Baba counting. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Get jazzy on it. Talk dirty to me. Talk dirty to me. Talk dirty to me. Get jazzy on it. Now let's listen to the rhythm of Chennai. முங்கலி கதவை தொற நான் மாட்டேன் வெங்கல புள்ளே சங்கிலி முங்கலி கதவை தொற நான் போட்டேன் வெங்கல புள்ளே. Come on, are you ready? ஆயா ஏன் வீரா கண்ணு குழி குழி காஞ்சு கிடக்குது வாயா ஏன் வீரா நெஞ்சு வலி வலி கொஞ்சம் மறைஞ்சு போகட்டும் போகட்டும் போகட்டும். Come on, bro, let's dance. Are you ready, people? Ready? 3, 2, 1, here we go. Movete matita, movete matita, movete matita, movete matita, movete matita.
இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். Se mueve para, 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 se mueve para. Esta es la mata más loca que hay. ஒன்னு ரெண்டு மூணு எண்ணுவதற்குள்ளே ஓடி போகும் காலா திக்காதே. சுற்றி வரும் பூமி சுற்றிவிடும் முன்னே சூரியனை தொட்டு விடலாம். அதாலே கூத்து 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 கூத்து. லாரன்ஸ் மாஸ்டருக்கு கழுத்தில் அடிபட்டிருந்தாலும் ஆனந்த வேடன் மேல இருந்த அன்புனால ஆடினாங்க. அவர் கூட ஆடினது அவரோட தம்பி. இன்னொரு வாட்டி பலத்த கலகோஷம் கொடுக்கலாம். சமுத்திரக்கனி அவர்களையும் சசிகுமார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். சசிகுமார் சார், உங்களுக்கு அழகே அந்த சிரிப்பு தான் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இப்படி தலையாட்டினே தான் சார். நீங்களே அந்த சென்சேஷன் ஆஃப் த இயர் அப்படின்ற அவார்டை முதலாவதா அனௌன்ஸ் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். அதிக கவனம் ஈர்த்த திரைப்படம் அதானே? அதுதான் கபாலி. கபாலி இந்த விருதை பெற்றுக்கொள்ள கலைப்புலி தானு அவர்களையும் ரஞ்சித் அவர்களையும் இன்ப நாள் இது, இனிய நாள் இது. இந்த கபாலிக்கு, இந்த தம்பிக்கு என்னை அறிமுகம் செய்த சௌந்தர்யா ரஜினிகாந்துக்கு தான் நான் முதற்கண் நன்றி சொல்வேன். அதாவது 1984 நான் யார் படம் எடுக்கும் பொழுது அந்த படத்தில் ஒரு கௌரவ தோட்டத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடித்தார். அந்த படத்தினுடைய 100வது நாள் விழாவில் சொன்னார், தானுவுக்கு ஒரு படம் நான் பண்ண போகிறேன்னு சொன்னார். அதை சொன்னபோது என்னிடம் பேட்டி கேட்டார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், வானத்தில் விளம்பரப்படுத்துவேன் என்று சொன்னேன். இப்பொழுதல்ல, 1985 சொன்னேன். 2016 அது நிறைவேறி இருக்குது என்னும் போது இதுதான் நாங்கள் கடைபிடித்த சத்தியம், சகாப்தம். சித்தத்தினால் உந்த பித்தத்தினால் எனது ரத்தத்தினால். ரஞ்சித் அவர்களே சிறு வார்த்தைகளை கூறுங்கள். நான் கூறுகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஆனந்தவன் எனக்கு பிடிக்கும், ஏன்னா தொடர்ந்து வாசிக்கிற ஒரு பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கை தர அந்த விருதை நான் வாங்குறதுல மகிழ்ச்சி, சந்தோஷம். ஒரு சென்சேஷன் ஆஃப் தி இயர் நிஜமாலே கொடுத்துருக்கீங்க. ஏரோப்ளேன்லாம் பெயிண்ட் பண்ணி சார். அடுத்த படத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல, அதுக்கு மேலே எதுவும் பறக்கல. வரும் நாளெல்லாம் விடையளிக்கும். எனக்கு புரிஞ்சிருச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி தானு சார், ரஞ்சித் சார். அடுத்த அவார்ட் பெஸ்ட் ப்ரொடக்ஷன். சிறந்த தயாரிப்பு நிறுவனம் ட்ரீம் வாரியர்ஸ் மூவி ஜோக்கர். ஜேர்னி அப்படின்றது ஜோக்கரின் ஜேர்னி. இந்த படம் ஆரம்பத்துலேருந்தே எல்லாருமே கமர்ஷியலாக பார்க்காம ஒரு பொறுப்புணர்ச்சியோட எல்லாருமே இந்த ப்ராஜெக்டை அப்ரோச் பண்ணாங்க. அந்த வகையில் இந்த டீமில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன் அண்ட் எங்களுடைய படத்தினுடைய டீம் எல்லாருக்கும் நன்றி. ஜோக்கர் மாதிரியான படங்கள் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான விருதுகள் தான், அதுக்கு கிடைக்கிற கமர்ஷியல் ரெவன்யூவோட இந்த விருதுகள் தான் ஜோக்கர் மாதிரியான படங்களை, அதிகமான படங்களை ஊக்குவிக்கும். அந்த வகையில் இந்த விருதை எங்களுக்கு கொடுத்து பெருமைப்படுத்தின விகடன் குழுவுக்கு நன்றி. சிறந்த இயக்குனருக்கான அவார்ட். இந்த இயக்குனருக்கான விருதை வாங்குவது யார் அப்படின்றதுக்கான ஏவி சிறந்த இயக்குனர் 2016.
ஐயா நான் மளிகையில் வேலை பார்க்குறேன். நீ கூட நீ காலை சிக்கிட்டு அவங்க வந்தீங்க. நான் கூட உங்களை தப்பா நினச்சிட்டேன். பிடிச்சி வந்து அடிச்சுன்னு அடிக்கிறாங்க. நாங்கள் தமிழ் பேசுறதுனால ஒத்துக்க சொல்கிறேன். சரி, பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. Cooperate with me. இருங்க, நான் பேசுகிறேன். யுவர் ஆனர், they were not given a chance to tell what they wanted to, Your Honor. They were forced not to tell anything in front of you. வெற்றிமாறன் விசாரணை. வெற்றிமாறன் அவர்களே, இந்த மேடை மட்டும் இல்லாமல் கடந்த 2 வருடங்களாக பல மேடைகள் உங்கள்தான் இருந்தது. மறுபடியும் ஒரு தருணம் வேறு ஏதாவது இருக்கா சொல்கிறதுக்கு? ஏன்னா எல்லாமே வந்து மிக பிரம்மாண்டமான விஷயமா இருக்குது நீங்கள் பண்ணதெல்லாம். இன்னைக்கு நாளோட உங்களோட லாஸ்ட் அவார்டு இது, பெஸ்ட் டைரக்டர் 2016. ஃபியூ வேர்ட்ஸ், லாஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ். எனக்கு வந்து எல்லா அவார்ட்ஸுமே வந்து பாலுமேந்திரா சார் கையால் வாங்கிறது தான் எனக்கு ஆசை. எவ்ரி டைம் நான் வந்து அதை தான் நினைப்பேன். விசாரணை படம் எடுக்கும்போது ஒவ்வொரு நாளும் நான் நினச்சிப்பேன், இது சார் இந்த சீன் பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. படமாக பார்த்தப்போ இந்த படத்தோட வயலன்ஸை வந்து டைஜஸ்ட் பண்ணிக்க மாட்டார், ஆனால் வந்து இந்த எஃபர்ட்டை அப்ரிஷியேட் பண்ணுவாருன்னு ஒவ்வொரு நாளும் நினச்சிட்டே இருப்பேன். நிறைய இந்த படத்துக்கு நிறைய அங்கீகாரங்கள் கிடச்சிருக்கு. சார் இல்லை, பாரதிராஜா சார்கிட்ட அந்த அவார்டு வாங்கினது வந்து எனக்கு அதுக்கு இணையான ஒரு நிறைவு தருது. தேங்க்யூ சார், தேங்க்யூ விகடன் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த படம் எனக்கு வந்து நிறைய இருக்குது. இந்த டைரக்டர் அவார்டு வாங்குறதுக்கு இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, தினேஷ் மாதிரி ஒரு ஆக்டர் இல்லைன்னா இந்த படத்தை என்னால் பண்ணியிருக்கவே முடியாது. அவனோட கமிட்மெண்ட் அண்ட் டெடிகேஷன் வந்து இட் இஸ் அன்இமேஜினபிள். என்னால் அதை நான் ஒரு நடிகராக இருந்தால் இந்த படம் பாதியிலேயே இனிமேல் நான் லைஃப்பில் நடிக்கணும்னு ஆசைப்படவே மாட்டேன்னு போயிருப்பேன். அவ்வளோ கஷ்டமான ஒரு படம். அவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு தான் he had made this whole thing happen. இந்த படத்தை நான் எடுத்தேன் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஏன்னா என்னோட ரெப்பர்ட்டுவார்க்குள்ளே அது இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. ஐ வாஸ் கைடட் அப்படின்னு தான் சொல்லணும். That's what I think. தேங்க்யூ வெற்றிமாறன், தேங்க்யூ பாரதிராஜா சார். இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸில் பிரமாதமாக வந்துட்டுருக்காங்க. ஐ ஜெலஸ் ஆஃப் தீஸ் பீப்புள். அதுலேயும் வெற்றிமாறன்லாம் டெடிக்கேட்டட் ஃபெல்லோ, வெரி டெடிக்கேட்டட். நான் அவனுக்கெல்லாம் விருது கொடுக்குறது ஐ எம் ப்ரவுட் மை செல்ஃப். இவனுக்கு விருது கொடுக்குறது பிகாஸ் ஒரு தொழிலில் ஒரு டெடிக்கேஷன் வேணும். அந்த டெடிக்கேஷன் இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு நிறையா பேருக்கு டெடிக்கேஷன் இருக்குது. பட் ஒன் திங், யூ ஹாவ் டு கேரி ஆன் அவர் கல்ச்சர். அது மட்டும் தமிழ் படம்னு அடையாளம் மட்டும் தெரியறதுக்கு வச்சுட்டு பாக்கி எல்லாம் பண்ணுங்க, ஒன்றுமே வேணாம். தேங்க்யூ.